30 வயசுக்கு மேல நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ரிசர்ச் படி 3-8% நம்மளுடைய மசில் வந்து லாஸ் ஆகுது. மசில் வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட நெய்பரை யாராவது வீட்டுல வயசானவங்க கீழே விழுந்திருப்பாங்க, இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்கும், கால் எலும்பு உடைஞ்சிருக்கும், அதோட பெட் ரெஸ்ட் ஆனவங்க தான். இது ஏன்னா 40 வயசுக்கு மேல, எஸ்பெஷலி விமன் 40 வயசுக்கு மேல போக போக அவங்களோட எலும்புகளோட போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும். எலும்புகள்ல நடுவில் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா எலும்புகள் வீக்னஸ் டியூ டு வேரியஸ் ரீசன். இந்த இரண்ட ஒரு ஈஸியா ₹1 செலவில்லாம நம்மளால பிரிவென்ஷன் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன? நார்மல் பேசிக்கான ஒரு வெயிட்டை வந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். புஷ்அப்ஸ், புல்அப்ஸ். பட் வயசானவங்கள புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் கஷ்டம். நார்மல் தம்பிள்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இது நிறைய வீடியோஸ் இருக்கு, யூடியூப் வீடியோஸ் நீங்களே பார்த்து கூட பண்ணலாம். பட் ஒருத்தரும் பண்ணணும். அண்ட் இன்னொன்று, லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு இது, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணனா எனக்கு அர்னால்டு மாதிரி நல்லா ஆர்ம்ஸ் வந்துரும்னுவாங்க. அது கவலையப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. பேசிக் அடிக்குவேட் வெயிட் ட்ரைனிங் வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் போதும். ஒரு நாள் பண்ணுங்க, இன்னொரு நாள் ரெஸ்ட் விடுங்க. ஸோ இது முக்கியமான மேண்டேட்டரியான விஷயம். ஸோ உங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நீங்கள் சொல்லக்கூடிய மெயின் டிப்பு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். முடி வெட்டுறோன்னா ஒரு பார்பர் ஷாப் போகிறோம், ஒரு மேக்கப் போகிறோன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போகிறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுக்கு ஒரு ஸ்பெஷலிட்ட போயிட்டு இந்த உணவு எடுக்கலாமான்றது உட்காந்து பேசணும் இல்லை. ஸோ அதுதான் மாற்றம் வந்து தேவைன்றதை நான் நம்புகிறேன். நோய் வந்தால் தான் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. நோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளட் சாம்பிள் எடுத்து உங்களோட உணவை கட்டமைச்சிட்டாலே இந்த நோய்கள்லேருந்து நம்ம தவிர்த்திடலாம். நிறைய இடத்துல வந்து எனக்கு நோய் சரியாக மாட்டேங்குது, நான் வருஷக்கணக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர், ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியுன்றாங்க. ஸோ இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். சிம்டம்ஸ் வெர்சஸ் ரூட் காஸ், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளில், இப்போ உங்ககிட்ட ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வருஷம் நல்லா மாம்பழம் வந்து நல்லா வந்து காய்க்குது. ஆனால் நடுவில் ஒரு வருஷம் மட்டும் அந்த மாம்பழம் எல்லாமே அழுகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாம்பழம் அழுகினதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை அந்த மரத்தோட வேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை அந்த மண்ணில் ஊட்டச்சத்து வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒருவேளை அதுக்கு தண்ணி ஒழுங்காக பாய்ச்சாமல் இருந்திருக்கலாம், இல்லை சூரிய வெளிச்சம் சரியாக வராமல் இருந்திருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம், அதோட பொல்யூஷன் வந்து மண்ணில் கலந்துருக்கலாம். அப்போது இத்தனை ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே தான் ரூட் காஸ், வேர் பிரச்சனை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எதை வந்து சால்வ் பண்ணுவீங்க? டேரெக்டாக போய் அந்த மாம்பழத்தில் வெறும் ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இல்லை அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனமா? கண்டிப்பாக எதனால் வந்ததுன்னு தெரியணும். அதை அட்ரஸ் பண்ணும்போது தான் அந்த நோயிலேருந்து வெளியில் வரவே முடியும். ஸோ அப்படி தான் எங்களோட மையல் ஸ்கூலில் ஒரு 4 ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்குற நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, டாக்டர்ஸ் இல்லை டயட்டிஷியனாக இருந்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப் ப்ரோட்டோக்கால் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெடிசன். என்னதான் நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னால் கூட கண்டிப்பாக மெடிசன் வந்து சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு அது தேவையான ஒரு மருந்து. அது என்ன மருந்தாக கூட இருக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அந்த நோயிலேருந்து வெளியில் வரணும்னா. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி தான் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறது. 3வது விஷயம் கஸ்டமைஸ்ட் டயட். ஸோ உங்களோட பிளட் செட் சாம்பிளிங் எடுத்து உங்கள் நோய்க்கு என்னன்றதை பார்த்து அதை வந்து ஹிட் பண்ணுறது தான் ப்ரெசிஷன் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது மிக முக்கியமான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். ஸோ நிறைய பேர் உடம்பை குணப்படுத்திடுறோம், ஆனால் மனசை குணப்படுத்தாமல் போயிடுறோம். அதனால் அந்த பேஷண்ட் 1 வருஷம் கழிச்சு திருப்பி அதே நோயோட வராங்க. ஸோ எங்களோட மையஸ்குள்ள சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா மைண்ட் செட் கோச்சின்னு ஒன்று அசைன் பண்ணி அவங்களோட மனபலம் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு கூட கொடுக்கறனால தான் வித்தின் 3 to 6 months ஒரு டயபெட்டிஸோ ஒரு தைராய்டோ 100% நோயால் அதுலேருந்து வெளியில் வர முடியுது.